சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், சமையல் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிக்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் உரிச்சதுக்கப்புறமா இதை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னால் இந்த உருளைக்கிழங்கை பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் ஈஸியாக வெந்துடும். கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்துட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியிலே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. குக்கர்லேருந்து எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். மேஷர் இல்லாட்டி டம்ளரில் பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு விடணும். இல்லை அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒவ்வொரு பீஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அது ஷேப் பிடிக்கும்போது கரெக்டாக வராது. இப்போ எல்லாம் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், அப்புறம் சில்லி பவுடர், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த பெப்பர் ஜீரா பவுடர், கரம் மசாலா, பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா சில்லி பவுடரை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முக்கியமாக காரம் அவ்வளவா தேவைப்படாது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சோள மாவும் அரிசி மாவும் சேர்த்துட போகிறோம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பிசையும் போதே தெரிஞ்சிடும். மாவு கையில் ஒட்டி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்க்கணும். இல்லை அப்படின்னா மாவு சேர்க்க தேவையில்லை. இப்போ மசாலா இந்த மாவு எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பிசையும் போதே மாவு லைட்டாக ஈரமாக இருக்குது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோள மாவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இன்னொருக்க நல்லா பிசைஞ்சு விடுறேன். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈரப்பதம் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு சேர்க்க தேவையில்லை. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது உங்கள் கிட்ஸுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கும் போது எடுக்கிற மாவு எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு பால் ஷேப்புக்கு கரெக்டாகவும் இருக்கும். எல்லாமே ஒன்று போல் பொரிஞ்சு வரும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் நான் சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒன்று போல் எல்லா உருண்டைகளும் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அப்படியே வச்சிடலாம். அடுத்தது மிச்சம் இருக்கிற மாவில் நான் சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் மாதிரி செய்யலான்னு இருக்கேன். உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மாவு ஒட்டாது. அப்புறம் நீங்கள் இந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு இல்லைங்க. வீட்டில் குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே கட்டர் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிட்ஸ் இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் எல்லாத்தையுமே நம்ம ஷேப்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துடலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க, எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் உருக்க நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு பால்ஸாக உள்ளே சேர்த்துடலாம். இப்படி செய்கிறதுனால 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, எண்ணெய் ரொம்ப குடிக்காது. 2வது, உருளைக்கிழங்குல வெளிப்பக்கம் மட்டும் கிடையாது, உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் ஒன்று போல் வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் மாறி இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லாட்டி கிச்சன் டவலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக நம்ம சின்ன சின்ன ஸ்டிக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட போகிறோம். 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் வேகணும். அதனால் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. ஃபைனலாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, ஈவினிங் டைம் பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிப்பியில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், இதோடு சேர்ந்து சுட சுட டீ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரோட ஈவினிங்கும் ஹாப்பி ஈவினிங் தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.